தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 102:15. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார், அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த லெந்து நாட்களில் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து கர்த்தர் என்று கூறுகின்றார், உங்கள் முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். நீங்கள் எனக்குள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயல்களுக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே சீயோனாகிய உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நான் கட்டி எழுப்பி உங்கள் நடுவில் மகிமையாக வெளிப்பட்டு நான் உங்களுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்றேன் என்று இன்று வாக்கு கொடுக்கின்றார் என் அன்பு சகோதரனை சகோதரியே. ஆகவே நீங்கள் மனம் தளர்ந்து விடாமல் மேலும் மேலும் பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்வோம். அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய அனுதினமும் நம்மை தாழ்த்தி அதன்படி நாம் வாழ நம்மை பயிற்சி விட்டு கொண்டே இருப்போம். சில நேரங்களில் நம்மை அறியாமல் தவறு செய்துவிட்டாலும் உடனே மன்னிப்பு கேட்டு நாம் மீண்டும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். அப்படி நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். கர்த்தர் இதை மகிழ்ந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் கட்டி எழுப்பி அவர் நம்மில் மகிமைப்படுவன் என்று கூறுகின்றார். ஆகவே சந்தோஷமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, அந்த கிருபையின் நாட்களில் நாங்கள் எங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கின்றோம். அதை நீர் அறிந்து அதற்காக நீர் எங்களுக்கு தரும் வெகுமதி எங்களை கட்டி எழுப்பப் போகின்றீர்கள். எங்களையும் எங்கள் சந்ததியும் உமது மகிமையால் நிரப்பி நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகிறேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் என்றும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.